ஸோ கடந்த காலத்தை இந்த காலம் திரும்பி பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு வெளிவந்திருக்குது. இந்த நூலும் கடந்த ஆண்டு ஹெர் ஸ்டோரிஸ் வெளியிட்ட மிக முக்கியமான ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பை பிருந்தா சேது தொகுத்திருக்கிறாங்க. எங்கிருந்தோம் இங்கு வந்தோம், முன்னோர் பெண்களின் வரலாறு. முன்னோர் பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே பாட்டி, அம்மா, இந்த மாதிரி கடந்த தலைமுறை பெண்கள் எப்படியெல்லாம் இந்த சமூகத்திற்கு சத்தமே இல்லாம தங்களுடைய பங்களிப்பை செஞ்சிருக்காங்க. அதை யாருமே ஏன் இன்னும் நம்ம சமூகத்துல அதிகமாக திரும்பி பார்க்கல? 4 சுவர்களுக்குள் மட்டுமே அவர்களுடைய பங்களிப்பை தொடர்ச்சியாக நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம்? பொதுவெளியில் இது ஏன் பேசப்படலை அப்படிங்கிறதுக்கு விடையை இந்த தொகுப்பு நூல்ல நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 48 கட்டுரைகள் இந்த நூல்ல இருக்கு. 48 எழுத்தாளர்கள் அவங்களுடைய பாட்டிகளோடான அவங்களுடைய உறவை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா இந்த புத்தகத்துல பேசியிருக்காங்க. அதுல எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது முத்து காந்திமதி அவங்க எழுதின அவங்க பாட்டியோட கதை. தோழர் சா தமிழ்ச்செல்வன் அம்மாச்சி ஒண்டியம்மாள்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாட்டியை பத்தி எழுதியிருப்பாரு. டாக்டர் ராமானுஜம் என் பாட்டின்னு ரொம்ப குட்டியா நறுக்கு தெரிச்சாப்புல அவர் சின்னதா ஒன்று எழுதியிருப்பாரு. மரக்கா தோழர் அவங்க போர்க்களத்தில் பூத்த பூன்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. எப்படி ஒரு பாலின மாற்று அறுவை சிகிச்சை அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் அவங்களை எப்படி பார்த்துச்சு, குறிப்பா மூத்த பெண்கள் அவங்களை எப்படி அணுகுனாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா அதுல அவங்க பேசியிருப்பாங்க. மணிப்பூஞ்செல்வி அவங்களுடைய கட்டுரை ஒன்று இருக்கு, அப்பாமை வளர்த்தமை பொன்னாச்சி அப்படின்னு அவங்க அதுல எழுதியிருப்பாங்க. நிறைய பெண்கள் அவங்களுடைய பாட்டிகளோடு அவங்களுக்கு இருந்த அந்த தொடர்பை, அருந்து போகாத அந்த பந்தத்தை இந்த நூல்ல நினைவுபடுத்தி எழுதுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நூல் அமைஞ்சுது அப்படின்னு தான் நான் சொல்லணும்.